உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். மக்கள் பணியில் அசத்தும் கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக். கோவை மாவட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் இவர் 2006ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சி துணை மேயராக பதவி வகித்தவர். இவர் துணை மேயராக இருந்த காலகட்டத்தில் 76 வார்டுகளை உள்ளடக்கியது கோவை மாநகராட்சி. அப்போதைய திமுக தலைவர் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது நமக்கு நாமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டது போல் மக்களை வார்டு வாரியாக சந்தித்து நேரடியாக எந்தவித விளம்பரமும் இல்லாமல் மிகவும் எளிமையான முறையில் குறைகளை கேட்டறிந்தார். இவர் அந்த சமயத்தில் செய்த மக்கள் பணி அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்டது. 2016 சட்டமன்ற நேரத்தில் திமுக இவருக்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்து வேட்பாளராக களமிறக்கியது. 10 சட்டமன்ற தொகுதிகளை கோவை மாவட்டத்தில் திமுக சார்பாக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நா. கார்த்திக் மட்டுமே வெற்றி பெற்றார். அதன்பின் இவரது அயராத மக்கள் பணியை பார்த்த திமுக தலைமை நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினருக்கு கோவை தெற்கு மாநகர மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுத்து கழக பணியாற்ற உத்தரவிட்டது. அதுவரை உறங்கி கிடந்த கோவை மாநகர மாவட்ட திமுகவை சட்டமன்ற பணியுடன் கழக பணியையும் சேர்த்து சோர்ந்து போகாமல் அயராது உழைக்க தொடங்கினார். கோவை மாநகராட்சி மக்களின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். அதை கோவை மாநகராட்சி ஆணையாளருக்கு மக்களோடு மக்களாக சென்று வேட்புமனுவாக அளித்தார். அப்படியும் மக்கள் பிரச்சனைகளுக்கு கோவை மாநகராட்சி செவிசாய்க்கவில்லை என்றால் போராட்டம் நடத்த துவங்கினார். ஆளும் கட்சியின் ஊழல்களையும் மக்கள் விரோத செயல்களையும் கண்டித்து அடிக்கடி கண்டன ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், பொதுக்கூட்டங்கள் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தி மக்களின் நன்மதிப்பை பெற்றதுடன் சென்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றிக்கனியை பறித்து திமுக தலைவர் மு. ஸ்டாலினுக்கு காணிக்கையாக்கினார். கோவை பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபிஎம் கட்சியின் வேட்பாளர் PR நடராஜன் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மாபெரும் சாதனை படைத்தார். தொடர் போராட்டத்தின் மூலம் கழக தொண்டர்களை உற்சாகத்துடன் கட்சி பணியாற்ற செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி 56வது வார்டு பீலமேடு முருகன் நகர், ஹட்கோ காலனி, முல்லை நகர் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து அவர்களது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான சாக்கடைகளை சுத்தம் செய்தார். மழைநீர் வடிகால், பூங்கா பராமரிப்பு, புதிய தெருவிளக்கு வசதிகள், எரியாத தெருவிளக்குகளை சீரமைத்து தருதல், புதிய குப்பை தொட்டிகள், கொசு தொல்லை, தெருநாய்கள் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு விரைவில் அவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க உறுதியளித்து வருகிறார். அப்போது கிளை செயலாளர்கள் வே. பாலசுப்ரமணியம், ஆ. மாடசாமி, தகடூர் செல்வம், தா. பாலச்சந்திரன், புவே. துரைசாமி, மகாலிங்கம், பேட்டன் துரை, குணசேகர், குமார், சோமசுந்தரம், சந்திரன், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.